இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. மருதமலை மாமணியே முருகையா, வேலரின் குலங்காக்கும் வேலையா. என்ன சாமி இது? முக்கியமான வேலைக்கா போதே போற நேரத்துல அபசகனமா தடை பண்ணா எப்படி? நல்ல காரியமா? அது என்ன காரியம்? மறுபடியும் அபசகன. சாமி, வெளிய போகும்போது எங்க போறீங்கன்னு கேட்டாதான் அபசகனம். என்ன காரியம்னு கேட்டா அது தப்பு இல்ல. சொல்லுங்க, இப்ப என்னத்துக்கு பேச்ச மாத்திர? எங்க போறேன்னு சொல்ல போறியா இல்லையா? அது பஜனை. பஜனையா? ஊர்ல நீ மட்டும் தானே மாலை போட்டிருக்க. இப்போ எந்த வீட்டுல பஜனைக்கு போற? மாலை போட்டிருக்கிறவங்க வீட்டுல தானே பஜனை வைப்பாங்க. சாமி வேண்டாம், பொய் சொல்லாத. பஜனைக்கு போறவங்க வயிறு முட்டை சாப்பிட்டு போவாங்களா? ஏம்ல, நான் வெறும் மாலை போட்ட சாமி தானே. நானா அந்த சாமியா? மனுஷ வயலுக்கு வயிறு இருக்காதா? அது பசிக்காதா? பசிக்கும் தான். அதை அடக்கிறதுக்கு தானே விரதம் இருக்கும். விரதத்தை விட்டுட்டு நீ பஜனைக்கு போறதா சொல்ற. அத நாங்க நம்பணும். இல்லை, அங்க பஜனை முடியறதுக்கு விடிஞ்சிரும்ல. அது வரைக்கும் எவள பசியோட காத்து கிடப்பாங்க. வேணாம், மரியாதையா உண்மையை சொல்லு. எங்க போற? இல்லை, நான் உண்மையிலேயே பஜனைக்கு தான்ல போதேன். ஓஹோ, அப்படின்னா பஜனைக்கு என்ன கொண்டு போறேன்னு பாக்கலாமா? இதெல்லாம் நீ தொடக்கூடாது. நான் எதுக்கு தொடக்கூடாது? பஜனை கொண்டு போற சாமாலா இருக்கலாம், அதான் லேடிஸ் தொடக்கூடாதுல அப்படின்னு எந்த சாஸ்திரத்துல சொல்லிருக்காங்க? சொல்லு. என் குருநாதர் அப்படிதான் சொல்லிருக்காரு. பாரு, நான் பஜனைக்கு போதேன், நீ நம்புனா நம்பு, நம்ப கட்டி போ. எப்போ நான் பஜனைக்கு போதேன். சரி போ. பிரின்சிபல் ரத்னா, நான் பஜனைக்கு போதேன். என் செல்லக்கனி, நான் பஜனைக்கு போதேன்.